ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்மார்ட் மைண்ட்ஸ் ஐஎஸ் அகாடமி. ஸோ நாம இன்னைக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 26 ஆகஸ்ட் 2026 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ரீசன்ட் டைம்ல தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடர் நடந்துட்டு இருக்கிறதுனால அதுல மேக்சிமம் டெய்லி என்ன பண்றாங்க, மானிய கோரிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்துல நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் நியூஸஸ் நமக்கு கிடைக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நியூஸ் வந்து சார் இது டெய்லி பேசிஸ்ல போகுமே, இது நமக்கு மேஜரா தேவையா அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆக்ட் இதெல்லாமே நமக்கு தேவைப்படும். புது அனௌன்ஸ்மெண்ட், புது ஸ்கீம்ஸ் எல்லாம் தேவைப்படும் சரிங்களா. ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு செய்தியில் எடுக்கும்போது தொழில்துறை பட்ஜெட் சரிங்களா. ஸோ தமிழ்நாடு மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய மானிய கோரிக்கை வரும்போது ஸோ அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தொழில்துறை பட்ஜெட் அறிவிப்புகள்ல அந்த மாதிரி தூத்துக்குடியில் 20,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முடி வைத்தானேந்தல் அப்படின்ற ஒரு பகுதியில் என்ன பண்றாங்க, முடி வைத்தானேந்தல் அப்படின்ற ஒரு பகுதியில தொழிற்பூங்கா ஷிப்காட் நிறுவனத்தால் வந்து அமைக்க வராங்க அப்படின்றது. சார் இதெல்லாம் இது மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வருமே, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னா நமக்கு தேவை ஷிப்காட் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இது மாதிரி ஒரு ஷிப்காட் ரீசெண்டா எங்க வந்து இது பண்றாங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல முடி வைத்தானேந்தல் சரிங்களா. ஸோ இந்த ஷிப்காட் அப்படின்றது நாம எக்ஸஸா கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்து பேக்ரவுண்ட் நியூஸ் என்ன படிக்கணும். இப்போ ஷிப்காட் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, ஷிப்காட் வந்து 1971 வந்து உருவாக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஷிப்காட்டினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன ரொம்ப முக்கியம். இது மாதிரி நீங்க லாஸ்ட் இயர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, சில இடத்துல கார்பரேஷனுக்கும் கவுன்சிலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும் சரிங்களா, ஆர்கனைசேஷனுக்கும் ஆபீஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கும். இது மாதிரியான நிறைய அக்ரானமி கொடுத்து தவறான இணை சரியான இணை எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கனைசேஷனுக்கும் நாம ஃபுல் நேம் வந்து தெரிஞ்சுக்கிறது, ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சிப்காட் சரிங்களா. சிப்காட்டை பொறுத்த அளவுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா. ஸோ ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இதுதான் வந்து நமக்கான சிப்காட்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ எப்போ வந்து 1971 வந்து கொண்டு வராங்க. நம்ம சிப்காட்டு, சிட்கோ, சிட்பி, டான்ஜெட்கோ, டிக் இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் முக்கியமான ஆர்கனைசேஷன் இருக்கு. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல அந்த ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் இயர் கொடுத்துருக்காங்க மேட்ச் பேர்ல. அது மாதிரியான இயர்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ரெகுலரா பாருங்க. அதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா இருக்கும் சரிங்களா. அப்ப சிப்காட் என்பது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் அல்லது சில நேரத்துல மேம்பாட்டு கழகம் லிமிடெட்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே எடுத்துக்க முடியும். தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் சரிங்களா. இந்த ஷிப்காட் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா முடி வைத்தான் இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தொழிற்பூங்கா ஒன்னு வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரத்தில் 3,700 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஓமந்தூர் பகுதியில் ஷிப்காட். ஸோ அங்க வந்து புதுசா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனுக்காக அங்க ஒரு தொழிற்பூங்கா ஷிப்காட் தொழிற்பூங்கா எங்க விழுப்புரத்துல புதுசா அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகாசி பைரோ டெக்னிக்ஸ் பொது வசதி மையம் சரிங்களா. ஆல்ரெடி இந்த அம்மா வந்து கீர்த்தனா அப்படின்ற மாநில அமைச்சர் வந்து சிவகாசில இருந்து வராங்க. அதே மாதிரி நமக்கு வந்து சிவகாசி தெரியும், நிறைய தொழில்கள் இருந்தா கூட அதுல பட்டாசு தொழில் வந்து மிக மேஜரான ஒரு ரோல் இது பண்ணும். ஸோ அந்த தொழில் வந்து பைரோ டெக்னிக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பட்டாசு வானவேடிக்கையை அறியக்கூடிய கைவினை கலங்கி ஒரு பேர் தான் பைரோ டெக்னிக்ஸ். இதுக்கு முந்தின இயர்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இந்த டேர்ம் வந்து எது சார்ந்தது, வறட்சி, இது மாதிரி எரிமலை வெடிப்பு, இப்போ நம்ம வோல்கானிக் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரியான வேர்டெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இது மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பைரோ டெக்னிக்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணும் அப்படின்றது சரிங்களா. ஸோ அதனால இது மாதிரியான நியூஸ் நமக்கு பேசிக்கா நியூஸை பார்க்கும்போது சார் இதுல பெரிய கண்டென்ட் இல்லைன்னு தோணலாம். பட் இது மாதிரியான கீவேர்டு தான் நம்ம ரொம்ப முக்கியம். அப்போ பைரோ டெக்னிக்ஸ் என்பது வான வேடிக்கை சார்ந்த பட்டாசு தொழில் சார்ந்த ஒரு வேர்டு சரிங்களா. இதை நம்ம வந்து என்ன பண்றாங்க, இதுக்காக புதுசா ஒரு
மையம் ஒன்று அமைக்கிறாங்க எங்க சிவகாசியில, சரிங்களா. தென் செமிகான் 2.0. செமிகான் 2.0ன்றது செமி கண்டக்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மிஷன். இது சொல்ல போனா சென்ட்ரல் கவர்மெண்ட், நாம இந்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க செமிகான் 2.0ன்றதை. கிட்டத்தட்ட 1,27,000 கோடி ப்ராஜெக்ட்ல கொண்டு வராங்க. இத தமிழ்நாடு அரசாங்கம் டிஎன் எஸ்எம், சரிங்களா, தமிழ்நாடு செமி கண்டக்டர் மிஷன் 2013-30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எட்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு கீழே தமிழ்நாடு மாநில சொந்த திட்டமா ஒன்று என்ன எட்டு வராங்க அப்படின்னா டிஎன்எஸ்எம், தமிழ்நாடு செமி கண்டக்டர் மிஷன் 2030. ஸோ இது மாதிரி ஒன்று எட்டு விடுறாங்க. இதுக்காக இந்த வருஷம் என்ன பண்றாங்க, 500 கோடி அளவுக்கும் என்ன பண்றாங்கன்னா ஃபண்ட் வந்து ஒதுக்குறாங்க, சரிங்களா. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து செமி கண்டக்டர் நம்ம இப்படியே போயிட்டு தமிழ்ல கூட இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்க முடியும். சரியான தமிழ் சொல் என்ன, குறை கடத்தி, சரிங்களா. செமி கண்டக்டர் என்பது குறை கடத்தி. நிறைய மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து பிரைஸ் ஏறுறதுக்கு செமி கண்டக்டருடைய தட்டுப்பாடு ரொம்ப முக்கியமா இருந்தது. அது சைனா மேக்சிமமா இருந்தது. இப்போ நாம அதுக்கு போட்டி போட்டு நிறைய உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த மேக் இன் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் எட்டு வந்தோம், சரிங்களா. ஸோ அந்த ஸ்கீமு கீழே கூட நம்ம என்ன பண்றோம், இதையெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு நிறைய பிளான் எட்டு வந்திருக்கும், சரிங்களா. செமிகான் 2.0 இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து டிஎன்எஸ்எம் 2030 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கீழே எட்டு வராங்க, சரிங்களா. அடுத்து கங்கை கொண்டா ஷிப்காட், நம்ம இங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் ஷிப்காட் புதுசா வந்து டெவலப் பண்றாங்க. அது போக நிறைய இடங்கள்ல ஷிப்காட்ஸ் வந்து இது பண்ண போறாங்க. ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா வெற்றி மகளிர் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், சரிங்களா. வெற்றி மகளிர் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் இது வந்து வெற்றி உமன் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், பிசினஸ்க்காக எட்டு வந்த ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் மூலமா நிறைய மகளிருக்கு என்ன பண்றாங்க, லோன் கொடுக்குறாங்க, பிசினஸ் பண்றதுக்கு லோன் கொடுக்குறாங்க. இந்த பிசினஸ்க்கான லோன் அசிஸ்டன்ஸ், சரிங்களா, லோன் அசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்க்கான லோன் அசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யார் தரா சார், ஸ்கீம் ஓகே இது பண்றாங்க. பெண்கள் வந்து தொழில் முனைவோர் ஆகிறதுக்காக நாம வந்து கடன் உதவி கொடுக்குறோம்னா அந்த கடன் கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது பாத்தீங்க அப்படின்னா டிக்கு, சரிங்களா. டிக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழகம், சரிங்களா. ஸோ இந்த டிக்கு தான் என்ன பண்றாங்க, கடன் உதவி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு இன்னொரு அடிஷனல் ஸ்கீமா தான் நீங்க பாருங்க, கரூர் மாயனூரில் வெற்றி நோட்டு புத்தகங்கள் தயாரிக்கும். இப்போ கவர்மெண்ட் வந்து தனக்கு தேவையான ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குற நோட் புக்ல ஆரம்பிச்சு எல்லா விதமான பேப்பர்ஸும் தயாரிக்கிறதுக்கு கரூர்ல ஆல்ரெடி நம்ம வந்து பேப்பர் மில் எல்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான அது மாதிரியான நிறுவனங்கள் மூலமாக என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஸ்கீமு கீழே இப்ப வெற்றி மகளிர் முனைவோர் மேம்படுத்த திட்டம் அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்களையும் இதுல பங்களிப்பு செய்ய வச்சு என்ன பண்ண போறாங்க, இதனோட நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆச்சு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு கம்மியான செலவுல ப்ராடக்ட் வந்து என்ன பண்ண முடியும், தயாரிக்க முடியும் அப்படின்ற மாதிரியாக இருவேறு ஸ்கீம்ஸை வந்து இது பண்றாங்க, அசிஸ்டன்ஸா கொண்டு வராங்க, சரிங்களா. ஸோ இது வந்து தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கொடுத்த டேட்டால இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் அண்ட் டேட்டா. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரிலேட்டடா நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இப்ப நீங்க சிப்காட் எப்போ அமைச்சாங்க, ஓகேவா. இன்னும் முக்கியமா லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்லயே ஒரு நிறுவனத்தை கொடுத்துட்டு, சரிங்களா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கொடுக்குறாங்க, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம். அப்ப நாம இது மாதிரியான நிறுவனங்களின் எஸ்டாப்ளிஷ் இயர் தெரிஞ்சுக்கணும், ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய நோக்கம் என்ன, விஷன் அண்ட் மிஷன் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம மேக்சிமம் அந்த ஏரியாவை கவர் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். நாம கொஞ்சம் விட்டா கூட அதுல வந்து கொஞ்சம் ட்விஸ்டட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நமக்கு தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரியான நியூஸ் வரும்போது இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கு அதையும் நாம சேர்த்து என்ன பண்ண போறோம், படிக்க போறோம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு சூப்பர் செயலி, வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி ஒரு அப்ளிகேஷன், சரிங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா இதுக்கு முன்னால நம்ம இ கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இதுக்கு முன்னால எந்த கவர்மெண்ட், இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் இ கவர்னன்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நமக்கு சிலபஸ்லயும் இ கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும்போது அப்ப நம்ம இ கவர்னன்ஸ் மூலமா என்னெல்லாம் கொடுக்குறோம், என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம், அந்த இ கவர்னன்ஸ்க்கு வெப்சைட்ஸா அப்ளிகேஷனா கவர்மெண்ட் என்னெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி. இந்த அப்ளிகேஷன் மூலமா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல போய் நம்ம வாங்கக்கூடிய நிறைய ஃபைல்ஸை நம்ம அப்ளிகேஷன்லயே வந்து என்ன பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த சர்வீசஸை வந்து
வாங்கிக்க முடியும். கவர்மெண்ட் அதை அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி வெற்றி தமிழ்நாடு இணையதளம், சரிங்களா? இது வந்து வெப்சைட். ஸோ நமக்கு வெப்சைட்டுக்கும் அதே நேரத்தில் அப்ளிகேஷனுக்கும் நமக்கு டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? என்ன வெப்சைட் கொடுக்குறாங்க, என்ன அப்ளிகேஷன். ஸோ வெற்றி தமிழ்நாடு இணையதளம் இது வந்து வெப்சைட்ஸ் மூலமா நம்மளுடைய சர்வீசஸ் நாம வந்து வாங்கிக்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தயாரிப்புகளின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு தொழில் முனைவோருக்கான இலவச செயற்கை நுண்ணறிவு சேவைகள் திட்டம். இந்த உழவர்களுக்கெல்லாம் எப்படி இலவச வேளாண்மை சார்ந்த கருத்துக்கள், இலவச வேளாண்மை சார்ந்த ஆலோசனைகள் வழங்கும் மையம், கிஷான் மையம், இது மாதிரிலாம் வச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்த ப்ராடக்ட் பண்றீங்க, இல்ல சர்வீசஸ் தான் கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சேவை மையத்தை எடுத்து வராங்க. தமிழ்நாடு தொழில் முனைவுக்கான இலவச செயற்கை நுண்ணறிவு சேவைகள். இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பிசினஸ்ல நம்மளுடைய என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல ஆன்கோயிங் பிசினஸ்ல நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் வெற்றி தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையங்கள். ஸோ இந்த மையங்கள் மூலமாக சேவைகளும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம். நம்ம எதுக்காட்டுன்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறாங்க, ஏஐக்கான சர்வீசஸும் கொடுக்க போறாங்க. ஓகேவா? அடுத்து இயற்கை வளங்கள் துறை பட்ஜெட் அறிவிப்புகள். ஸோ இந்த இயற்கை வளங்கள் துறை பொறுத்தளவுக்கும், சரிங்களா, இயற்கை வளங்கள் துறை இந்த இப்போ இயற்கை வளங்கள்ல நமக்கு அமைச்சர் வந்து டி.கே. பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் வந்து காரைக்குடியில நின்று ஜெயிச்ச ஒருத்தர் வந்து இப்போ வந்து இயற்கை வளங்கள் துறை மைனிங் டிபார்ட்மெண்டோடைய மினிஸ்டரியா இருக்கிறாரு. ஸோ அவருடைய மானிய கோரிக்கை வரும்போது அவர் கொடுத்த அறிவுகள் பார்த்தீங்கன்னா, சுரங்கத்துறையில் ஒருங்கிணைந்த மின்னணு கனிம மேலாண்மை தளம் அமைக்கப்படும். இது ஒரு வெப்சைட், சரிங்களா? அப்போ ஒருங்கிணைந்த மின்னணு மேலாண்மை தளம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய டெண்டர்லாம் இது பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்குள்ள எதுவும் கரப்ஷன் நடக்கக்கூடாது, முழுக்க டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே சுரங்கத்துறையில் ஒருங்கிணைந்த மின்னணு கனிம மேலாண்மை தளம். ஸோ எல்லாத்தையும் இன்டகிரேட்டட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீமை, ஒரு வெப்சைட் எடுத்து வராங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மாநில அளவிலான சுரங்க கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம், சரிங்களா? இந்த ஸ்டேட் ஃபுல்லா அந்த சுரங்க டெண்டர் போறது, எவ்வளவு எடுக்கிறாங்க, எவ்வளவு மைன்ஸ் எடுக்கிறாங்க, எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் பண்றாங்க, இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய சுரங்க கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் ஒன்று அமைக்கிறாங்க. அப்புறமா ஆளில்லா விமானம் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான சுரங்க கண்காணிப்பு பிரிவு, ட்ரோன் அண்ட் சேட்டலைட். இது ஏன்னா நிறைய எவ்வளவு இஷ்டத்துக்கு மக்கள் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? டெண்டர் எடுக்கிறவங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்கன்னா அதை கண்காணிக்கிறதுக்காக ட்ரோன் விசிட் வச்சிருக்கிறாங்க. அது போக ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு கனிம வள மேம்பாட்டு கழகம். ஏன்னா இது வந்து சட்டப்பேரவையில ஒரு விவாதமா இருந்தது. ஏன் விவாதமா இருந்தது அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம வேற சில நிறுவனங்களை வச்சிருக்கிறோம். அப்போ அதை வச்சுக்கிட்டு புதுசா ஏன் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்ப ஆல்ரெடி என்ன இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி பாருங்க தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட், சரிங்களா? ஸோ தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. 1978 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட். 1978 ஆரம்பிச்சோம். இந்த நிறுவனம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து இந்த மைனிங் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு படியா இருந்துச்சு. இந்த நிறுவனம் 2015ல நேஷனல் லெவல் இ கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. 2015ல குஜராத்ல நடந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, குவாரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஃபீல்டுக்கு கீழே பெஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற அவார்டு நமக்காக வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் தமிழ். இது வந்து நம்ம வந்து 78ல இருந்தே நம்ம வந்து இதை ஸ்டேட் லெவல்ல வந்து நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம நடத்திட்டு வரோம், சரிங்களா? அதே நேரத்தில் இன்னொன்னும் கூடவே இருக்குது, டிஎன் கிராஃபைட் லிமிடெட், சரிங்களா? டிஎன் கிராஃபைட் லிமிடெட். ஸோ டிஎன் கிராஃபைட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த டிஎன் கிராஃபைட் லிமிடெட் அண்ட் டிஎன் மினரல்ஸ் லிமிடெட், இது ரெண்டு தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக என்ன பண்ண போறோம், தமிழ்நாடு கனிம வள மேம்பாட்டு கழகம் அப்படின்ற ஒரு பப்ளிக் செக்டர் நிறுவனத்தை வந்து உருவாக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அது போக காஞ்சிபுரத்தில் குண்டு பெரும்பேடு மற்றும் வெள்ளாரை அப்படின்ற கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஏரி நியர்பை இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, தாவர புதை படிமங்களை பாதுகாக்க தாவர புதை படிம பூங்கா, சரிங்களா? ஸோ இதுக்கு ரொம்ப ஏர்லியஸ்ட் முன்னால வந்து புதை படிமங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பார்க் ஒன்று அமைக்க போறாங்க.
ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய செய்திகள். இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கும் மேக்சிமம் அந்த மானிய கோரிக்கையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான். சரிங்களா? அதுல எல்லாத்துலயுமே பாருங்க நிறைய ஆர்கனைசேஷன் தான். ஸோ தமிழா இருக்கட்டும், இல்ல கிராஃபிட் லிமிடெடா இருக்கட்டும், இல்ல ஷிப்கார்ட்டா இருக்கட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன் வெப்சைட். ஸோ இது மாதிரியான நிறைய டேட்டாஸ் இருந்துச்சு. இப்போ நேஷனல் லெவல் நியூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாதுகாப்பு அமைப்பில் தனியார் துறை பங்கீடு. ஸோ பாதுகாப்பு அமைப்பில் தனியார் துறை பங்கீடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு பாதுகாப்பு துறைக்காக நம்மகிட்ட நாம என்ன ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு வரும்போது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. சரிங்களா? ஸோ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, டிஆர்டிஓ இல்லையா? ஸோ இந்த டிஆர்டிஓ அப்படின்ற ஒரு அமைப்பு தான் நமக்கான எல்லா விதமான பாதுகாப்பு அமைப்பையும் உருவாக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறைக்கு கீழே வரும். இந்தியன் ஆர்மிக்கு தேவையான இந்தியன் போர்ஸுக்கு தேவையான வெப்பன்ஸை தயார் பண்ணி கொடுக்கறது. சரிங்களா? அதே நேரத்துல மிசைல்ஸ் ஏவுகணைகளை தயார் பண்ணி கொடுக்கறது. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா வார் வெஹிக்கிள்ஸ், இந்த டேங்க், நம்ம ஊர்ல தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கும் ஆவடியில டேங்க் உற்பத்தி மையம் இருக்கும். ஸோ அது மாதிரியாக அந்த டேங்க் உற்பத்தி கொடுக்கறது, அதுக்கு வெப்பனு மிசைலு, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த கன் மருந்து பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வெடிப்பொருட்கள். ஸோ அது சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதுக்கான ஆர்என்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்ஸ். ஸோ வானூர்தி தொழில்நுட்பங்கள். இது எல்லாத்தையும் பண்றது டிஆர்டிஓ தான். இந்த டிஆர்டிஓ வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ உள்நாட்டு பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்கு வழங்க தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. என்ன பண்றாங்க, ஏவுகணை அமைப்புகள் இந்த உற்பத்தியில என்ன பண்ண போறோம், தனியார் பங்களிப்பு நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அது மூலமா நம்ம முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கலாம். ஆல்ரெடி நாம இந்த டிஆர்டிஓ மூலமா என்ன பண்ணிருக்கிறோம், மேட் இன் இந்தியால நிறைய மிசைல் தயாரிச்சிருக்கோம். இதுக்கு முந்தின இயர்லயுமே கேள்வி கேட்டுக்கிறாங்க. சில நேரங்கள்ல எந்த மாதிரி இந்த மிசைல்ஸ் பத்தின கேள்வியோ இல்ல டிஆர்டிஓ ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேள்வியோ நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னா இந்த டிஆர்டிஓடைய ஒர்க் அண்ட் ஃபங்க்ஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர், இதெல்லாம் போக இப்போ இங்க இருக்கிறது ஏவுகணை அமைப்பு இல்லையா? அப்போ உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படின்னு வரும்போது அப்துல் கலாம் வந்து ஒர்க் பண்ணும்போது டிஆர்டிஓல ஒரு சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணும்போது அவர் மூலமா கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் இருந்தது. ஸோ ஐஎம்ஜிடிபி அப்படின்றது. சரிங்களா? இன்டகிரேட்டட் மிசைல்ஸ் இன்டகிரேட்டட் மிசைல்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா? ஐஜிஎம்டிபி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐஜிஎம்டிபி இன்டகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டம். இதை எட்டு வந்தாங்க. இதன் மூலமா தான் நம்ம ஊர்ல நம்ம உள்நாட்டிலேயே தயாரிச்ச பிருத்வி, சரிங்களா, பிருத்வி, அக்னி, ஆகாஷ், நாக்கு, இது மாதிரியான மிசைல் எல்லாம் தயாரிச்சோம். இப்ப நம்ம மிசைலுடைய பேரு உள்நாட்டுல எதெல்லாம் தயாரிச்சாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். தென் இந்த மிசைல்ஸ் கடலிலிருந்து தாக்கும் மிசைலா இல்ல நிலத்திலிருந்து தாக்கும் மிசைலா, இது மாதிரியான விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸஸா தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா. சரிங்களா? சோ நோக்கம் உள்நாட்டிலேயே ஏவுகணை உற்பத்தியை விரைவுபடுத்தவும் தேவைகளுக்கு ஏற்ப பிற நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கும். ஏன்னா நாம வந்து பிரம்மாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு இல்லையா? சோ பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை உண்டு. இந்த பிரம்மோஸ் பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ரஷ்யாவுடைய கூட்டணிப்புல நாம வந்து உருவாக்கணும். சோ அது மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே ஏவுகணை நம்ம என்ன பண்ண போறோம், நிறைய வந்து தயாரிக்கணும் அப்படின்னு என்னுடைய நோக்கம். அதனாலதான் நாம வந்து இது மாதிரியான உள்நாட்டு பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்கு, தனியார் நிறுவனங்கள் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த விஷயத்துல நமக்கு ஒரு பங்கு கொடுக்க போறாங்க. சரிங்களா? இதன் மூலம் தகுந்த தகுதி சான்றிதழ் மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறைகளுக்கு உட்பட்டு டிஆர்டிஓ உருவாக்கிய ஏவுகணைகளை தயாரிக்க தகுதியுள்ள இந்திய நிறுவனங்களுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் வழங்கப்படும். ஸோ முழுக்க முழுக்க இந்தியன் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் இதை கொடுக்க போறாங்க. சரிங்களா? இதனால சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட பயனடைய முடியும். ஸோ எம்எஸ்எம்இயும் என்ன ஆகும், டெவலப் ஆகும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரே விஷயத்தை கீழே டிஆர்டிஓ, சரிங்களா, அந்த டிஆர்டிஓ கீழே மிசைல்ஸ், தென் பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா உள்நாட்டில் தயாரித்தல், அது மூலமா என்ன டெவலப் பண்றோம், எம்எஸ்எம்இ டெவலப் பண்றோம். இப்படி நீங்க நியூஸை இதுக்கு பின்னால என்ன இருக்குன்றத பார்த்தாதான் உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல போகும்போது ஈஸியா கோத்ரோ பண்ண முடியும். நீங்க ஒரு 6 மந்த் இது மாதிரி படிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்க நியூஸ் பேப்பர் தொடர்ந்து தேவை இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் டேட்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம், AK-23 ஷெர் துப்பாக்கி. ஸோ AK-203, சரிங்களா, அந்த AK-47 மாதிரி இது ஒரு AK-203 ஷெர் துப்பாக்கி. இது பாருங்க, ஷெர் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து ஹிஸ்டரியில படிச்சிருப்போம், ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அது மாதிரிதான். ஸோ அந்த நேம் தான் அது. ஷெர் அப்படின்றது வந்து புலி அப்படின்றத குறிக்கிறதுக்காக
ஒரு நேம் AK-203 துப்பாக்கி மேக் இன் இந்தியா திட்டம். சரிங்களா? ஸோ இந்த மேக் இன் இந்தியா 2014 செப்டம்பர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? 2014ல ஸ்டார்ட் பண்றோம். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலே தயாரிப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதியில் இந்தோ ரஷ்யன் ரைபிள்ஸ் நிறுவனம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க 2019ல. இந்த நிறுவனம் தான் இப்ப ரீசெண்டா AK-203 அப்படின்ற ஒரு வெப்பனை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ முழுக்க முழுக்க இண்டிஜினியஸ். ஸோ இந்திய உதிரி பாகங்கள் உள்ளீட்டு பொருட்களால் தயாரிக்கப்பட்டது. ரஷ்யாவுடைய கூட்டு நிறுவனமா இருந்தா கூட மேக்சிமம் என்ன இது பண்ணோம், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வச்சுதான் என்ன பண்றோம், நாம இதை தயாரித்தோம். ஓகேவா? எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நிபுண் ஆழ்கடல் உதவி கப்பல். ஸோ இந்த நிபுண் ஆழ்கடல் உதவி கப்பல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்டது. நீங்க மேஜரா எடுத்துக்கிட்டீங்க, இந்தியாவுடைய மேப்பெல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேஜரா வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கப்பல் கட்டும் தளம், மேஜர் கப்பல் கட்டும் தளம், பெரிய கப்பல் கட்டும் தளம் 4 தான் இருக்கும். சரிங்களா? கொச்சி ஒண்ணு, அதுக்கு மேல வந்து இந்த பக்கம் வந்து நமக்கு எங்க வரும், கொச்சி, குஜராத், அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஊர்ல விசாகப்பட்டினம் மீன்ஸ் விசாகப்பட்டினம், அதற்கு மேல கொல்கத்தா. இந்த 4 இடத்துல தான் மேஜர் கப்பல் கட்டுதல் இருக்கும். சரிங்களா? இங்க சாரி குஜராத்ல இது மும்பை. சரிங்களா? சாரி, இங்க வந்து கொச்சி, அதுக்கப்புறம் மும்பை, இது வந்து விசாகப்பட்டினம், இது வந்து கல்கத்தா. ஸோ 4 கப்பல் கட்டும் தளம் தான். ஸோ அப்படி ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு கப்பல். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த கப்பல் இண்டிஜினியஸ் மரைன் ஷிப், அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பல். சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமானது நிபுண் ஆழ்கடல் உதவி கப்பல். இது வந்து ஒரு சப்மரைன் வெசல். இது என்ன ஆகுதுன்னா ஸோ ஆழ்கடல்ல ஏதாவது ஆபத்து காலங்கள்ல உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல். சரிங்களா? இந்தியன் நேவி வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இந்த கப்பல் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 2வது ஆழ்கடல் உதவி கப்பல். சரிங்களா? அப்ப சார் முதல் ஆழ்கடல் உதவி கப்பல், முதல் ஆழ்கடல் உதவி கப்பலுக்கு பேரு INS நிஸ்தர். சரிங்களா? INS நிஸ்தார். ஸோ இந்த INS நிஸ்தார் தான் முதல் ஆழ்கடல் உதவி கப்பல். அப்ப 2வது ஆழ்கடல் உதவி கப்பல் என்பது நிபுண். நிபுண் தான் 2வது ஆழ்கடல் உதவி கப்பல். விசாகப்பட்டினத்துல இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்துல உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? சோ நீர்மூழ்கி கப்பல்களுக்கு உதவியாக ஆழ்கடல் மீட்பு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இந்த INS நிஸ்தாருக்கு இன்னொரு பேர் உண்டு, கார்டியன் ஆஃப் டீப் சி, ஆழ்கடலின் பாதுகாவலர். ஏன்னா ஆழ்கடல்ல இது மாதிரியான ஆபத்து காலங்கள்ல உதவுவதற்காக உருவாக்கப்பட்டதுனால அதுக்கு பேரு ஆழ்கடலின் பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த நிபுண் அப்படின்ற ஒரு வேர்டை பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்துருக்காங்க. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அடாப்ட், கேப்பபிள். ஸோ சரிங்களா? ஸோ திறமையான, இது மாதிரியான வேர்டுக்காக நிபுண் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புதிய செயற்கை நுண்ணறிவு தளம். இது நிறைய IIT இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஏதாவது தயாரிப்பாங்க, உருவாக்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சென்னை IIT மாணவர்கள் தொழில்துறைக்கு தேவையான உயர் செயல்திறன் கொண்ட பொருட்களை விரைந்து கண்டறியும் செயற்கை நுண்ணறிவு தளத்தை உருவாக்கலாம். சரிங்களா? ரீசெண்டா அவங்க ஒரு AI தளம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நிறைய தொழில்துறைக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்றது. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி. ஸோ இப்போதைக்கு இதுல வந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து நியூஸ்ல நம்ம இந்த நியூஸை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் விநியோகிக்கும் நாடுகள் ரஷ்யா தான் இன்னும் வந்து முதலிடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம அவங்க கிட்ட வந்து நிறைய வாங்குறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சீனா எல்லை விவகாரம். ஸோ ரீசன்ட் டைம்ல வந்து 25வது இந்தியா சீனா எல்லை விவகாரங்களுக்கான சிறப்பு பிரதிநிதிகள் குழு கூட்டம் சீனாவில் நடைபெற்றது. ஏன்னா நம்ம அடிக்கடி நிறைய இஷ்யூ வருது. இந்த அருணாச்சல் பிரதேஷ்ல, சிக்கிம்ல, சரிங்களா, இப்போ லடாக் வரைக்குமே கூட பல நேரங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா சீனாக்கும் இந்தியாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதுக்காக இருதரப்பு உறவை இயல்பு நிலை கொண்டு வருவதற்காக என்ன பண்றாங்கன்னா இந்த கூட்டம் நடந்தது. கூட்டத்துல வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கு ஒரு சான்றாதான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் என்ன சொல்றாரு அப்படின்னா நாதுலா கணவாய் வழியாக கைலாஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பாத யாத்திரை மக்கள் போவாங்க. ஸோ மானசரோவர் யாத்திரை போவாங்க. அந்த கைலாஷ் யாத்திரைக்கு நாதுலா கணவாய் வழியா தான் போகணும். சரிங்களா? ஸோ இந்த நாதுலா கணவாய்க்கு இப்போ ரீசெண்டா போனாங்க. இதுவே வந்து ஒரு நல்ல சைன் தான். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சைன் தான் பண்ணாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், நமக்கு முதல்ல வந்து இந்தியா சீனாவுக்கான எல்லை கோட்டுக்கு பெயர் என்ன? இது வந்து ஒரு TNPSC இருக்கலாம், TNUSRB இருக்கலாம், எல்லாத்துலயுமே இது வந்து மேஜர் ரோல். சரிங்களா? நம்ம வந்து இந்தியா சீனா, இந்தியா பாகிஸ்தான், இந்தியா ஆப்கானிஸ்தான், நம்மளுடைய அண்டை நாடுகள் அத்தனைக்கும் எல்லை கோட்டுக்கு பெயர் தெரிஞ்சுக்கணும். இந்தியா சீனா எல்லை கோட்டுக்கு பெயர் என்ன? மக்மோகன்
எல்லைக்கோடு. சரிங்களா? மக்மோகன் எல்லைக்கோடுன்றது இந்தியா சீனாவிற்கான எல்லைக்கோட்டின் பெயர். சரிங்களா? அதே நேரத்துல இன்னொன்னு பாருங்க, நாதுலா கணவாய். ஸோ இந்த நாதுலா கணவாய் நாம ஜியாகிரபி படிக்கும் போது நம்ம வந்து முழுக்க முழுக்க ஹிமாலயஸ் எல்லாமே படிப்போம். அந்த ஹிமாலயத்தை பொறுத்தவரை நிறைய பேசஸ் வரும். பேசஸ்னா கணவாய் நடத்தும். ஸோ அந்த கணவாய் அப்படின்னு வரும்போது இந்த நாதுலா கணவாய் அதில் முக்கியம். ஸோ எந்தெந்த மாநிலத்தில் இந்த கணவாய்கள் அமைந்துள்ளன அப்படின்னு வரும்போது இந்த நாதுலா அப்படின்ற ஒரு கணவாய் என்னது சிக்கிம்ல வந்திருக்கும். சரிங்களா? ஸோ சிக்கிமில் உள்ள நாதுலாய் கணவாய். இதே மாதிரி பொமிடிலா, ஜலபுலா, சரிங்களா? இது மாதிரி இன்னும் சில கணவாய்கள் இருக்குது. ஸோ அதை நாம வந்து ஃபுல்லா வந்து ஜியாகிரபில படிப்போம். எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கும், அருணாச்சல் பிரதேஷ்ல, ஹிமாச்சல் பிரதேஷ்ல அப்படின்ற மாதிரி ஷிப்கிலா, பொமிடிலா, ஜலபுலா, நாத்துலா இது மாதிரி வரிசையா வரும். சரிங்களா? ஸோ அந்த பேலஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ப்ராப்பர் லொகேஷன் எங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்து போவோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ். ஸோ தமிழ்நாடு சிறுபான்மை தலைவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ரீசெண்டா தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷனுக்காக ஒரு தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம். ஸோ அந்த தலைவர் யாருன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்ற ஒரு நபர். இவர் தான் வந்து தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ஹீமோபீலியா மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்ட மருத்துவ பயனாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் மருந்து எமிசிஜிமாப். இது ஏன் இந்த நியூஸ் வந்தது? சட்டப்பேரவையில ஒரு உறுப்பினர் அவர்கள் வந்து ஹெல்த் மினிஸ்டருக்காக இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நோய் இருக்கு, இந்த நோய்க்கு நாம வந்து கிடைக்கக்கூடிய மருந்து கிடைக்க மாட்டேங்குது, அதை எவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு வழிவகை என்ன அப்படின்னு கேட்கும்போது அதற்கான பதில் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாம இன்னும் இந்த நோயை அட்டவணைப்படுத்தப்பட்ட இடத்துல வைக்கல. ஸோ அது முடிஞ்சதும் சீக்கிரமா இந்த மெடிசின்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வியட்நாம் இடையே 7வது கடலோர காவல் படைகளுக்கான உயர்நிலை கூட்டம். சரிங்களா? மேக்சிமம் இது மாதிரியான நியூஸ் கூட சில நேரங்கள்ல இம்பார்ட்டன் எடுத்துக்கலாம். பட் பல நேரங்கள்ல இது நமக்கு வந்து பெரிய லெவல்ல தேவைப்படாது. இருந்தா கூட இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ராஜாராமின் நூற்றாண்டு விழா. ஸோ இவங்க யார் அப்படின்னா முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகராக இருந்த ஒருத்தர். இவர் சார்ந்த ஒரு புத்தகத்தை ராணி மைந்தன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க. ராஜாராம் அரசியல் சமூக பேராளமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய தலைவர்கள் அதுல முக்கியமா புத்தக வெளியீட்டுல வந்து இன்றைய சபாநாயகர் ஜெயசிடி பிரபாகர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு அந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கிஜாடியா பறவைகள் சரணாலயம் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஸோ நிறைய பேர்ட் சென்ச்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து கெஜாடியா பறவைகள் சரணாலயம். இது வந்து குஜராத்ல இருக்குது. இங்க கருநீல கழுத்து கொண்ட நாரைகள் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய அதிகமான எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு உயிரினமா இருக்குது. சரிங்களா? தென் பெண்கள் சமத்துவ தினம் ஆகஸ்ட் 26. சரிங்களா? ஸோ பெண்கள் சமத்துவ தினம் அப்படிங்கும்போது நமக்கு டெய்லி பேசிஸ்ல முக்கியமான டேஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அந்த வகையில பெண்கள் சமத்துவ தினம் நமக்கு வந்து நேஷனல் உமன்ஸ் டே, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, அதே மாதிரி வந்து ஸ்டேட் உமன்ஸ் டே, இது மாதிரி நிறைய டேட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது ஒன்று பெண்கள் சமத்துவ தினம் ஆகஸ்ட் 26. தென் முக்கியமான ஒரு நபர் ஆளுமை அன்னை தெரசா அவர்கள். அன்னை தெரசாவின் பிறந்த தினம் ஆகஸ்ட் 26 அன்னைக்கு. ஸோ இவங்க வந்து இவங்க எப்போ நோபல் பரிசு வாங்குறாங்க? 1979ல. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருதை 1980ல வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டமும் கொடுத்திருப்பாங்க. வாட்டிகன் சிட்டில கத்தோலிக்க கிறிஸ்டியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப் பாண்டவர் அவர்களால் அன்னை தெரசாவுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? புனிதர் பட்டமும் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான கரண்ட் நியூஸஸ் இதுதான். ரொம்ப முக்கியமான நியூஸஸ் எல்லாமே. தென் பேக்ரவுண்ட் இதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இதனுடைய பிடிஎஃப் என்னன்னா கீழே பிடிஎஃப்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.